பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதுல உறுதியாய் இருக்கணும்? இன்றைக்கு இந்த கேள்வியோடு இதற்கான பதிலையும் வேதத்தோடு நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அந்த உறுதி நமக்குள்ள இருக்கிறதா என்ற ஒரு தற்பரிசோதனை செய்து ஜெபம் பண்ணி தேவனுக்குள் கடந்து செல்வோமா? வேதம் சொல்லி இருக்கிறது, ஆதி சபையில் இருக்கிற ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாட் இஸ் நெக்ஸ்ட்? நம்முடைய தேவனோட சந்திப்பு நமக்குள்ள வருகிறது. சம்டைம்ஸ் we feel a special encounter with God. தேவனுக்குள்ள ஒரு அசாதாரணமான ஒரு தொடுதலை சந்திக்கிறோம். சில நேரங்கள்ல விசேஷத்த விதமான தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுக்குள்ள நல்ல பாடி துதிச்சு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டோம். ஆனா அடுத்தது என்னங்க? வசனம் சொல்லுது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் they stay in the doctrines of apostles. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தினுடைய உபதேசத்துக்குள்ள நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? வேதத்தின் உபதேசத்துக்குள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? வேதத்தின் உபதேசத்துல நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? இங்க சொல்லப்படுகிறது அந்யோன்யம், ஃபெலோஷிப், ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியம் வச்சுக்கணுங்க. இன்றைக்கு பல நேரங்கள்ல பிரிவினை, கசப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும். சபைக்குள்ள போகிற ஜனங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவங்கள விசாரிக்கணும். அவங்களோட தேவைகள்ல, அவங்களோட கண்ணீரில, அவங்களுடைய பாடுகளில, அவங்களுடைய பலவீனத்துல, அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போன நேரத்துல, இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைங்க. அதுக்காக தான் the church is a community, is a family of God. The church is the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அவயங்களா இருக்கிறவங்க அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், ஆராதனை செஞ்சோம், வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கக்கூடாது. அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், கம்யூனியன். தேவ ஜனங்கள் அப்பம் பிட்குதல தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆண்டோருக்குள்ள ஒரு ஐக்கியம் எதுவென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி. அது கடைசியை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் திறந்திருந்தார்கள். சபையில அதிகால ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், கண்விழிப்பு ஜெபம், இன்றைக்கு மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம், பல ஜெபங்கள் இருக்குதுங்க. ஜெபத்துல உறுதியாய் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 4 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில 4 விதமான அளவுகோலா இருக்கிறது. முதலாவது உபதேசம், 2வது அந்யோன்யம் ஃபெலோஷிப், 3வது கம்யூனியன், 4வது பிரேயர். இந்த 4 இடத்தையும் ஆவியானவரே என்னை உறுதியாய் நான் இருக்கத்தக்க இந்த 4 தூண்கள் போன்று இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நாள் எனக்குள்ள நிலை குலைந்த ஒரு இடம் இல்லாதபடி இதுல உறுதியாய் இருக்க எனக்கு வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்குள் உங்களை உறுதியாய் நடத்துவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தையினாலே, இந்த புதிய நாளிலே நீர் எங்களை சந்தித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 4 நிலைகளிலும் நாங்கள் உறுதியாய் இருக்க கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பூரண கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.